மக்கள் வணக்கம். வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வேலு நாச்சியார், முத்துராமலிங்க தேவர், வஉசி, நேதாஜி போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை பிரதமர் மோடி அவர்கள் திருநெல்வேலியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் நினைவு கூர்ந்தார். உடனே ஸ்டாலின் அவர்களுக்கு கோபம் வரும். பிரதமர் மோடி தேர்தலுக்காக இவ்வாறு பேசுகிறார் என்று. அப்படி வைத்து கொண்டால் கூட நீங்கள் 10 ஆண்டு காலம் இருந்த கூட்டணியில் இருந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் எத்தனை முறை தமிழகம் வந்தார், எத்தனை முறை இவ்வாறு பேசியிருக்கிறார் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும். 2 நாட்களுக்கு முன்னர் ராகுல் காந்தி அவர்கள் திருநெல்வேலியில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் இதை பற்றி ஏதாவது பேசியிருக்கிறாரா, வீரர்களை பற்றி பேசினாரா? ஆனால் பாஜக அரசை திட்டி தான் பேசினார். நீங்களும் தேர்தல் கூட்டத்தில் அவர் தான் பேசுகிறீர்கள். ஆனால் மக்கள் நன்கு உணர்ந்து கொண்டார்கள். 2019 போல் நீங்கள் ஓட்டு வாங்கிவிடும் என்று நினைக்கிறீர்கள். இந்த முறை நீங்கள் ஓட்டுக்காக பணம் கொடுத்தாலும் பிரதமர் மோடி அவர்களை எதிர்த்து பேசினாலும் தமிழக மக்கள் நன்கு உணர்ந்து கொண்டார்கள். பிரதமர் மோடி அவர்களை ஆதரிக்க அவர்கள் தயாராகிவிட்டார்கள். ஆகவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் பாஜக ஒரு சிறப்பான வெற்றி பெறும் என்பது நிச்சயம். கண்டிப்பாக மோடி அவர்கள் 400 சீட்டுக்கு மேலே பெறுவார். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.